தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடியில் பள்ளிகள் அனைத்தும் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தகவல். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளிகளை தயார் நிலையில் வைக்குமாறு அந்தந்த முதன்மை கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் உள்ள மாநகராட்சி மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி கட்டிடங்களுக்கு வர்ணம் அடிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பள்ளி வகுப்பறைகளில் உள்ள கரும்பலகை தூய்மைப்படுத்துதல், பள்ளி வகுப்பறை முழுவதுமாக ஈர துணியால் தூய்மை செய்தல், பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டிகளை தூய்மை செய்தல் போன்ற பணிகளை விறுவிறுப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி திறக்கும் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகங்கள், நோட்டுகள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதால் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், நோட்டு, மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் அந்தந்த பள்ளிகளில் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் வேலை நேரத்துக்கு 30 நிமிடம் முன்னதாக வருகை தர வேண்டும். மாணவர்களின் வருகை, ஒழுக்கம், சீருடை ஆகியவற்றை நெறிப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகள் ஆசிரியருக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தெரிவித்தார். பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் ஜூன் மாதம் திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். தூய்மைப்படுத்தும் பணி மற்றும் அந்த இதெல்லாம் சீரமைத்து மாணவர்களுக்கு தகுந்த மாதிரியான இருக்கைகள் மற்றது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தும் பணியெல்லாம் நடைபெற்று வருகிறது. முதன்மை கல்வி அலுவலர், தொடக்க கல்வி அலுவலர்கள் அனைவரும் இதில் காலத்தில் செயல்பட்டுருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால எங்கெல்லாம் தண்ணீர் இதாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் வெளியேற்றக்கூடிய பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சருகுகள் மற்ற இலைத்தழைகள் எல்லாம் கட்டிடத்தினுடைய மேற்கூரையில் தங்கியிருக்கும். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு முழுமையான ஒரு புதுப்பொலிவோடு பள்ளியை திறக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.